விஜய் வந்து காவேரிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறத பார்த்துட்டு தாங்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. உடனே வந்து அதை தட்டி விட்டுட்டு காவேரியும் அடிச்சுட்டு காவேரியும் தள்ளி விட்டுறாங்க. அதனால காவேரி கீழே போய் விழுந்துடுறாங்க. விஜய் தூக்கலான்னு போகிறாரு. ஆனால் வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் விஜய் அப்படியே நிற்கிறாரு. ஓடி தாத்தா பாட்டி எல்லாருமே தூக்குறாங்க. அப்போ வேலையாட்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் காவேரி அம்மாவை தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. தாத்தாவை படி விஜய் திட்டிட்டு வராங்க. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே தாத்தா காவேரி கிட்ட பேசுகிறாரு. தப்பாக நினச்சிக்காதம்மா விஜயை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த வெளியிலாவை கூட்டிகிட்டு வரக்கூடாது, அதுக்கு தான்மா நான் சொன்னேன், ஆனால் அவன் அப்படியும் பண்ணிட்டான், இங்கே பாருமா காவேரி தப்பாக நினைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. காவேரி சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு தாத்தா போனோன்னு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு அவங்களுக்கு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. என்னை விட போறியா இப்போ இல்லையா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாரு. ஆனால் வெண்ணிலா விட மாட்டேங்கிறாங்க. உடனே கையை அப்படியே நல்லா உதறி விடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னோடனே விஜய் ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ பேஷன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அவள் என்ன பண்ணா, காவேரி உன்னை என்ன பண்ணா, காவேரி தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, காவேரி தானே உனக்கு எல்லாம் பார்த்து செய்கிறா, அவளை போய் அடிக்கிற, நீ உன்னை நினச்சி கூட பார்க்கல வேணிலா, நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ சாஃப்டாக இருந்த, உன்கிட்ட இருந்த பண்பே அந்த சாப்பிட்டு தானே, அதை தானே நான் நேசித்தேன், ஆனால் அந்த சாஃப்ட்வேர் இன்றைக்கி இல்லாமல் இருக்கியே, எனக்கு ஒன்றுமே புரியல உன்னை பற்றி, அப்போது உன்னை நினச்சதுனா நான் தப்பா, நீ இவ்வளோ மனசில் இருந்து ஆளா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ இவ்வளோ ஹார்டாக இருக்க, எப்படி உனக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு, ஆனால் காவேரி எவ்வளோ பாவம் தெரியுமா, இவ்வளோ நிலைமையில கூட உன்னை வெறுக்கலை, அவள் யாரையுமே கஷ்டப்படுத்தலை, இப்போ வரைக்கும் அவள் தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கா, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அவள் என்ன பண்ண, அவளை போட்டு அந்த தள்ளுற, அவளை போட்டு அந்த அடி அடிக்கிற, அவள் யாருன்னு தெரியுமா உனக்கு, அவள் என் பொண்டாட்டி, இப்போ அது புரிஞ்சுக்கோ, உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒரு விஷயத்தை பட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், காவேரி என்னோட பொண்டாட்டி, அவள் தான் என்னோட ஒய்ஃபு, அவள் தான் காலம் ஃபுல்லாக என் கூட இருக்க போகிறா, கொஞ்சம் புரியுதா அப்படின்னு அழுகுறாங்க. உடனே என்ன பண்ண தெரியல விஜய்க்கு, ஏன் இப்போ அழுகுற அப்படின்னு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவன் இப்படி அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை, கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, ப்ளீஸ் வெண்ணிலா அப்படின்ட்டு உன்னை கையை பிடிச்சிட்டு வெளியில் அழறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல நம்ம விஜய்க்கு. உடனே அங்கே நர்ஸ் வராங்க, அவங்க பார்த்துக்குறவங்க, அவங்கக்கிட்ட சரி இவங்களை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைங்க ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சரிங்க சார் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு விஜய். அவரால் தாங்கிக்கவே முடியல, இந்த வெண்ணிலா இப்படி பண்ணுறாளே, நான் என்ன பண்ணுவேன், காவேரி எப்படி மனசு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாரு. இங்கே தாத்தா என்ன பண்ணுறாரு, நேராக விஜய்கிட்ட வராரு. விஜய் நல்லா திட்டி விட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அந்த வெண்ணிலா பொண்ணுன்னா அப்படி பிடிச்சி தள்ளுறா, காவேரி பார்த்தா உங்களுக்குலாம் என்ன இருக்குது, நீ பண்ணுற வேலை கொஞ்சம் நிச்சயமாக பாவண்டா, அந்த பொண்ணு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கடா, அப்படியே கை வச்சு அப்படி அடிச்சிருக்கா, அப்படி தள்ளி விட்டுருக்கா, அந்த பொண்ணு என்னடா உங்களுக்குலாம் பாவம் பண்ணா, ஏன்டா அந்த பொண்ணு போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றாரு. தாத்தா நான் வேணும்னு செய்யலை தாத்தா, எனக்கு அப்போவே தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும், அந்த பொண்ணு இன்னும் இப்போவே இப்படி பண்ணுறாளே, ஞாபகம் வந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அப்போது காவேரியை வீட்டை விட்டு வெளியே போட்டு கேட்க மாட்டாளா அப்படின்னு. தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க, ஆமாம் விஜய் இதுவும் கண்டிப்பாக நடக்கும், இந்த விஷயம் நடந்தவுடனே கண்டிப்பாக அந்த விஷயமும் நடக்கும், அந்த பொண்ணுக்கு நீ புரியலாம் வைக்க முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு குழப்பத்தில் இருக்கா, இந்த மனநிலையில் அந்த பொண்ணு வீட்டில் வச்சுட்டு தப்புன்னு தான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னேன், ஆனால் ஹாஸ்பிட்டலையும் நீ சேர்க்காம வீட்டில் இருந்து வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்க, காவேரியோட நிலைமை என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல, அவள் மனசில் இருக்கத்தையும் யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டா, தாத்தா மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறா, ஆனால் அவள் கண்கள் காமிச்சு கொடுத்துடுதுடா, அவள் கண் எப்படி கலங்கிருக்கு தெரியுமா, அவள் எப்படி இருக்கான்னு தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுற, அந்த பொண்ணு என்னடா உனக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம தாத்தா. அதை பார்த்துட்டு தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தாத்தா, நான் உன்னை தப்பாக நினைக்கிறது ஒன்றுமே இல்லைடா, ஆனால் காவேரி நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுத்து எனக்கு ஒன்றுமே புரியலடா, நீ பாவம்னு வெண்ணிலாவை சொல்கிறியே, வெண்ணிலா பாவமே இல்லைடா, காவேரி தாண்டா பாவம் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு விஜய் தாத்தா எனக்கு புரியுது தாத்தா, ஆனால் வெண்ணிலா வேணும்னு இதை பண்ணல தாத்தா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் அவள் இல்லை தாத்தா, நான் கூட அவளை திட்டி பார்த்துட்டேன் தாத்தா, ஆனால் அவள் அப்படியே என்னை பார்த்துட்ருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, ப்ளீஸ் தாத்தா தயவு செய்து நீங்கள் தான் தாத்தா கொஞ்சம் எனக்காக பேசணும் காவேரி கிட்ட, காவேரிக்கு புரிய வைக்கிற தாத்தா, அதெல்லாம் நான் பேசின்னு தானே இருக்கேன், ஆனால் எவ்வளோ தான் பேசணும் சொல்லு, நீயே சொல்லு, அந்த பொண்ணு எவ்வளோடா தாங்குவா, பாவண்டா அவள் குழந்தை, அவள் மனசு எப்படி பாடுபடுது தெரியுமா, அவளை போட்டு அந்த அடி அடிக்கிறாடா இதெல்லாம் நியாயமே இல்லைடா, ஆண்டவனுக்கு அடுக்காதுடா நீ பண்ணுறதெல்லாம், ஆனால் உண்மையிலே இது ரொம்ப பெரிய பாவண்டா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு விஜய் கலங்கி போகிறாரு. என்ன பண்ணுறது தெரியாமல் காவேரியை பார்க்க விஜய் போகிறாரு.